ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். இந்த வருஷம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுருணும் அப்படின்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் வெனஸ்டே ஸ்கூல்லேருந்து வரப்போவே என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கலர் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சக்கிழங்கு, காய்கறிகள் எல்லாமே. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்ஸ் நம்ம சாமி கும்பிட்டப்போ எடுத்து வச்சுருந்த கிழங்கு. அது முளைச்சிருக்கேன்னு அம்மா நட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செடியும் மாஞ்சு போச்சு. சரி என்ன இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கிழங்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நைட் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் நைட் போடல. ஏன்னா எங்கள் தெருவில் சீக்கிரம் அலைஞ்சிடும். அதனால காலையில் தான் போட்டேன். இது எங்கள் அண்ணா பசங்க அழகாக ரெடி ஆகிட்டு வந்தாங்களேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். நம்ம வீட்டில் பொங்கலுக்கு என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு காய்கறிகள், அதாவது நம்ம ஏரியா சைடு என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த கூட்டு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு பொரியல் செய்வாங்க. அதுக்கப்புறம் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இந்த வாட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிட்டு செஞ்சால் ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்டு வீடியோ பார்த்துட்டு லைக்கை போடணும். தென் ஆஸ் யூஷுவல் பூசணிக்காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சாங்க. பச்சரிசி பொங்கல் சாதம் தான் செய்வோம். சாதம் மாதிரி எப்பயும் வெடிக்க மாட்டோம். முக்கியமான ஒரு டிஷ்ஷே பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை குழம்பு. இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்ட்டு எனக்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதனால் செய்கிறாங்க அப்படின்ட்டு நானே நினச்சிப்பேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதான் முன்னாடி நாளே நான் பூஜை ரூம்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அம்மா கடகடன் படசல் எல்லாம் போட்டுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட பொங்கல் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிச்சு. ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.